வைக்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூனு சோம்பு, ஒரு சில்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்க எண்ணெய், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சில்லு தேங்காய் பால். இது வந்து இஞ்சி பூண்டு விழுது. சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். வீட்டிலையே தயாரித்த பவுடர், மசால் பவுடர். என்னென்ன இருக்குது, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது இதில் வந்து 3 ஸ்பூன் மல்லி, 10 வத்தல், 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பட்டை கிராம்பு, அது ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி, 1 ஸ்பூன் அரிசி எடுத்திருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இதை வீட்லேயே நான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1/2 கேஜி சிக்கன் புரியுது. 1/2 கேஜி சிக்கனுக்கு வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இதை வச்சாச்சு. தவாவை ஆயில் விட்டுக்குவோம். கொஞ்சம் ஆயில் விட்டாச்சு. ஆயில் காயவும் சோம்பு கொஞ்சம் போடுங்க. சோம்பு பொரியவும் கருவேப்பிலை போட்டு, அதுக்கடுத்து ஆனியன், சில்லி போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதங்குறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறணும். இதோட இஞ்சி பூண்டு விழுதை போடுவோம். போட்டாச்சு. கொஞ்சம் பச்சை வாடை போகிறது வரைக்கும் கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் இப்படி வதக்கிட்டுருங்க. இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் சீக்கிரத்தில் இதாகிடும், வதங்கிடும். இந்த பதத்தில் வரும்போது நம்ம சிக்கன் வச்சுருக்கோம்ல, சிக்கனை போடும். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும். சால்ட் போட்டுக்கோங்க. டர்மரிக் பவுடர்லாம் போட வேணாமா? அது கடைசியில் கொஞ்சம் நேரத்துக்கு போட்டுக்கிடுவோம். மசால் பொடி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது போடும்போது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கணும். அது அரைக்கலை கூட போட்டு அது தனியாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். அது கடைசியில் கொஞ்சம் மசால் பொடி போடும்போது மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு கலந்துக்கிறோம். கொஞ்சம் நேரத்துக்காகத்தான். இதுக்கு மூடி போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் இதில் இருக்கிற தண்ணியை விட்டு அது வேகணும் நல்லா. கொஞ்சம் நேரம் வேகிறதுக்காக மூடி போட்டு வச்சுருக்கோம். அப்பமா நல்லா தண்ணி விட்டு வேகுது. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோம். அரைச்சி வச்ச மசால் பொடியை போடும். இது கிரேவி ஆனதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாமா? இல்லை, தேங்காய் பால் இப்போ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு கிரேவி ஆகி வரும்போது தேங்காய் பால் சேர்த்து.
மூடி போட்டுடலாமா? மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வேக விடுவோம். மூடி எடுத்துடலாமா? மூடி எடுத்துருவோமா? எடுத்துடுவோம். இந்த பார்த்தீங்களா நல்லா கிரேவி ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் விடுவோம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் பார்ப்போம். இன்னொரு 5 நிமிஷம் வேகணும். நல்லா தேங்காய் பால் விட்டு 5 நிமிஷம் கழித்து தான் நம்ம இறக்கணும். அதனால் இன்னும் 5 நிமிஷம் வேக விடுவோம். 5 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டுருவோம். திறந்து பார்ப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்துருச்சு. நல்ல வாசனை சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கிரேவியாக வர்றது வரைக்கும் வச்சுருங்க. ரெடி ஆயிடுச்சா? இந்த பதத்தில் இறக்கிடலாம். சிக்கன் குழம்பு ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதி அனுப்புங்க. ரொம்ப நன்றி.